ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவி தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம லார்ட் ஆஃப் பிளானட் அனிமேவோட 4th எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் கிங்கியும் தான் காட்டுறாங்க. ஹீரோ சொல்கிறான், ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒருத்தர் தொடக்கூடாது. இதை கேட்ட கிங்கி, நீ எப்படி இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கலான்னு கேட்குறான். திரும்பவும் ஹீரோ சொல்கிறான், உனக்கு என்ன வேணும் என்கிட்ட, அதை சொல்லு. அதுக்கு கிங்கி, உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறான். இன்னும் 7 நாளில் ஜே டிஸ்கிரீனிங் காம்படிஷன் நடக்க போகுது. ஆமாம், எனக்கு தெரியும். ஒருவேளை நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்தேன்னா வெல்த் கேதரிங் பில்டிங்கில் ஒரு வாக்குறுதியை வாங்கிடுவேன். கிங்கிங் சொல்கிறேன், எனக்காக நீ இந்த காம்படிஷனில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வர முடியுமா? இதுக்கு ஹீரோ, நீ ஜேடு உடைக்கிற போட்டியை வெறும் சின்ன பசங்க விளையாட்டு நினைக்கிறியா? அதை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இதுக்கு கிங்கிங், அப்போ நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் இல்லையா? அதுக்கு அங்கே வர ஆப்பனண்ட்டை பொறுத்து தான் இருக்குன்னு ஹீரோ சொல்கிறான். இது கேட்ட கிங்கிங் வருத்தப்படுறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், அது அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காது. இதுக்கு கிங்கிங், உண்மையாகவான்னு கேட்குறா. திரும்பவும் ஹீரோ சொல்கிறான், ஜேடை உடைக்கிற போது அது அதிக அளவு சோல் பவரை கன்சியூம் பண்ணும். அதனால் இந்த போட்டியில் வெற்றி பெறதுனால எனக்கு என்ன லாபம்? சரி, நீ என்ன வேணாலும் கேளு, அதை இந்த வென் ஃபேமிலி கண்டிப்பாக கொடுக்கும். ஹீரோவும் அப்படியான்னு கேட்டு அவகிட்ட நெருங்கி போக, கிங்கிங், எனக்கு என்ன வேணும்னு நீயே கெஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக இன்ஃபெங்க்ஷு, நீ அதுக்குன்னு ரொம்ப தூரம் போகாத. ஹீரோவும் அவள் பேச பிடிச்சிட்டு சொல்கிறான், இந்த கான்டெஸ்ட்டில் சாம்பியன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீ எனக்கு எப்படி ரிவார்டை தரப்போகிற? அவளும் அவனை தள்ளி விட்டுட்டு சொல்கிறா, ஒருவேளை நீ இந்த காம்படிஷனில் வின் பண்ணிட்டேன்னா நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு ஹீரோ உண்மையாவா? அப்போ கிங்கிங் என்னை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிறனால? நான் எப்போ சொன்னேன் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிறேன்னு? நான் உனக்கு ஒரு சான்ஸை தர தான் ஒத்துக்கினேன். அதனால் நீ ஓவராக திங்க் பண்ணாத. ஹீரோவும் நான் கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை தரேன்னு சொல்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ நடந்து போக அப்போ ஒரு பொண்ணு சொல்லுது, யங் மாஸ்டர் அவங்க இந்த நைட்டுக்கு கிளம்புறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்கிறான். அடுத்த சீனில் ஜெனரல் சென்பாவும் அவனுடைய சோல்ஜர்ஸும் குதிரையில் வராங்க. அப்போ அவன் சொல்கிறான், வெளியே வாங்கன்னு. அந்த நேரத்தில் ஒருத்தன் வெளியே வரான். அவன் சொல்கிறான், நீ அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்தியா? அதுக்கு சென்பாவும் நான் சொன்ன பொருளை எடுத்துகிட்டு வந்தியான்னு கேட்குறான். அவனும் ஒரு பிள்ளை எடுத்துக்காட்ட இதை பார்த்த ஹீரோ குரஞ்சன் பில்லான்னு ஷாக் ஆகிறான். பக்கம் இருக்க பொண்ணு கேட்குது, இந்த பில்லால் ஒருத்தரோட பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட லைஃப்பை இதனால் 100 வருஷம் அதிகப்படுத்த முடியும். ஹீரோவும் நினைக்கிறான், டாங்கி பீப்புள் இந்த பில்லுக்கு ஒர்த்தை எதை அவங்ககிட்ட இருந்து வாங்க போகிறாங்கன்னு தெரியலையே. சென்பாவோட ஆள் அவங்களோட பொருளை எடுத்துக்காட்ட அவன் சொல்கிறான், இந்த டிராகன் டேலுக்கு பதிலாக அதோட தடையோ இல்லை உடலோ இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்போ அவன் தொடப்போக சென்பா அந்த பொட்டியை மூடிட்டு சொல்கிறான், டிராகனோட தலையும் உடலும் வாங்க வேற ஒரு ஆள் இருக்காங்க. நீ அதையும் என்கிட்ட வாங்க நினைக்கிறேல்ல? அதுக்கு அவன் சரி விடு, இப்போ நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா நான் சொல்கிறான். 2 பேரும் சேஞ்ச் பண்ண போக அப்போ ஒரு அம்பு வர அவங்க 2 பேரும் பின்வாங்கிடுறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், எங்களை ஏமாத்தலான்னு நினைக்கிறியா? அந்த மரத்தில் இருந்தவங்க எல்லாரும் அவங்கள கொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. சென்பாவும் தன்னோட கத்தியால் எல்லா வெப்பனையும் தடுக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. சென்பாவோட வயிற்றில் ஒரு கத்தி குத்திடுது. அதை எடுத்ததும் இந்த பாய்சன்னு சொல்கிறான். அப்போ அவன் கீழே விழுந்துடுறான். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்க சோல்ஜர் முதுகில் ஒரு அம்பு பாயுது. தென்பாவும் எழுந்துட்டு கேட்குறான், யார் அது? தைரியம் இருந்தால் வெளியே வாங்கன்னு கத்துறான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணு அட்டாக் பண்ணுது. அவனும் பறந்து போய் விழுறான் கீழே. அப்போ அவன் தன்னோட கத்தியை எடுக்க முயற்சி பண்ணுறான். ஹீரோவும் அவன் கத்தியை காலால் மிதிக்கிறான். இதை பார்த்த சென்பா, நீ யாருன்னு கேட்குறான். அப்போ அந்த பொண்ணு அட்டாக் பண்ண வர ஹீரோ தடுத்துட்டு சொல்கிறான், நீ போய் டாங்கி பீப்புளை ஃபாலோ பண்ணுன்னு. திரும்பவும் சென்பா சொல்கிறான், எதுக்காக நீங்கள் இந்த டிராகன் டேலை எடுக்க வந்தீங்க? இதுக்கு ஹீரோ, நாங்கள் எடுக்க வந்தீங்களா? சொல்லப்போனால் டிராகன் டேல் இந்த நாட்டோட ஃபவுண்டேஷனுக்கு ஒரு பகுதியாக செயல்படுது. ஆனால் நீங்கள் அதை இந்த மக்களுக்கு விற்க முயற்சி பண்ணுறீங்க. நான் இந்த டிராகன் டேலை ப்ரொடெக்ட் பண்ண வந்தேன். இதை கேட்ட சென்பா அவனை அட்டாக் பண்ணுறான். ஒரு கட்டத்தில் சென்பாவோட கத்தி மரத்தில் மாட்டிக்கிது. அவனும் அந்த மரத்தை வெட்டி ஹீரோவை அடித்து பறக்க விடுறான். அப்போ சென்பா சொல்கிறான், நான் கூட நினச்சேன் நான் எப்படி தோக்கடிக்கிறதுன்னு. ஆனால் நீ ஆரிசன் ரிலீமில் செகண்ட் லேயரில் தான் இருக்க. ஹீரோ நினைக்கிறேன், இவன் பாய்சன் பாதிக்கப்பட்டவன் போல் நடிச்சிட்டு இருந்தானாட்டுங்குது. இந்த நேரத்தில் அந்த டிராகன் வெளியே வந்து சொல்லுது, இன்ஃபெங்ஷன், இந்த ஆள் உன்னோட ரிலீமாவோட அதிகமான ரிலீமில் இருக்கான். அவனை 3 மூவில் சாகடிச்சிடுவான். அதனால் என்னை வெளியே விடு, நான் அவனை ஒரே மூவில் ஃபினிஷ் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஹீரோவும் எனக்கு இது தேவையில்லைன்றான். சென்பாவும் ஹீரோ கிட்ட, நீ இன்னைக்கு சாக போகிற, அதனால் சாகிறதுக்கு ரெடியாக இருன்னு சொல்லிவிட்டு உன்னை கொல்லப்போக ஹீரோவும் அவன் பேசல ஏதோ தூக்கி போட்டுறான். அவனும் என் கண்ணுன்னு கத்துறான். அப்புறம் அவன் திரும்பி பார்த்துட்டு நான் அவனை கொல்ல போகிறேன்னு சொல்கிறான். ஹீரோவும் திரும்ப அவனை பார்த்தா அவனுக்கு ஹீரோவோட அப்பா மாதிரியே தெரியுது. இதை பார்த்து ஜெனரல் யுன்னான்னு பயப்படுறான். அவன் ஹீரோ சொல்கிறான், 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் எம்பரரோட ஆர்டர் படி டிராகன் டேலை எஸ்கார்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் நீ அதை வழிமறித்து என்னையும் என்னோட பையனையும் கொண்டேன். இதுக்கு முன்னாடி நீ தானே இருக்குன்னு கேட்குறான். இதுக்கு சென்பா, ஜெனரல் அது நான் கிடையாது, அது அவன்னு சொல்ல, இல்லை இது உண்மை கிடையாது, ஏன்னா ஜெனரல் ஏற்கனவே செத்துட்டாருன்னு கத்துறான். அப்போ ஹீரோ பிளட் பேட் கத்தி அவன் முன்னாடி நீட்ட, அதை பார்த்தா அவன் பிளட் பேடா, இது இம்பாசிபிள், நீ ஏற்கனவே செத்துட்டு தானே, இது உண்மை இல்லைன்னு கத்துறான். அப்போ அந்த டிராகன் சொல்ல, சீக்கிரமாக அவங்ககிட்ட கேளு. ஹீரோவும் அவனை பிடிச்சிக்கின்னு கேட்குறான், சொல்ல அது யாருன்னு. திடீர்னு அவன் ஹீரோவை அடித்து பறக்க வரான். திரும்பவும் சென்பா அவனை நோக்கி வர, நீ ஏற்கனவே செத்துட்டா, திரும்பவும் இன்னொரு தடவை சாக வந்தியான்னு அவன் அடிக்க வர, ஹீரோவும் சொல்லாக்குன்னு சொல்ல நம்ம டிராகன் வெளியே வருது. இது அந்த பொண்ணும் அங்கே ஏதோ நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிது. டிராகன் சொல்லுது, நான் எப்போவுமே கத்தியை யூஸ் பண்ணதே இல்லை, அதுவும் மக்களை கொல்ற போதுன்னு சொல்ல. இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடை சந்திப்போம். பாய் கைஸ்.